அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம் அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்தாய்வாளர் ஃபட்மார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. இங்கே இருவரும் கலையத்தில் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் தனஞானி. வணக்கம் ஹெருஸ். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனஞானி. வணக்கம் மாஸ்டர். இருவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆசிரியர் தலையங்கம் ஸ்ரீலங்காவின் முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் நோக்கும் போக்கும் இன்று வரை தொடர்கின்றது. இந்த வாரம் மிக முக்கியமான வாரம். ஸ்ரீலங்காவினுடைய முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின் அழிப்பின் 16வது நினைவேந்தலுடன் நாளை உலகெங்கும் தமிழர்கள் ஒன்றி போவார்கள் என்பது உலகறிந்த விடயம். அந்த வகையிலே பிரித்தானியா உட்பட உலகின் முக்கிய நாடுகள் எல்லாம் ஈழத்தமிழின முள்ளிவாய்க்கால் ஸ்ரீலங்கா இன அழிப்பு நாளைய தினத்திலே ஒரு மீண்டும் உயிர்ப்பு பெறுகின்ற நாளாக இருக்கும் என்பது வெளிப்படை. அது ஆன காரணத்தினால் மக்கள் இந்த நிகழ்வுகளில் ஆயிரக்கணக்கில் திரண்டு தங்களுடைய தாயகத்துக்கான தங்களுடைய வரலாற்று கடமையை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்திலே இந்த ஸ்ரீலங்காவின் முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் அழிப்பின் நோக்கும் போக்கும் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாங்கள் கூறவில்லை. இலங்கை இந்து குருமார் சங்கத்தின் சார்பாக கல்லடியில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குகின்ற விழாவிலே இலங்கை இந்து குருமார் சங்கத்தின் சார்பாகவே கூறியிருக்கின்றார். முதல் தடவையாக ஒரு மத நிறுவனத்தை சார்ந்தவர்கள் கூட இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பின் பொழுது ஏற்படுத்தப்பட்ட அவ்வளவு துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, எந்த விதமான மாற்றங்களும் இல்லை என்கின்ற உண்மையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதே நேரத்திலே ஈழத்தமிழ் வரலாற்றில் 10/5/2025 அது முக்கிய நாளாக மாறியிருக்கிறது. காரணம், அன்று கனடாவின் பிரம்டன் நகரில் அதன் மேயர் மாண்பமை பேட்ரிக் பிரவுனால் திறந்து வைக்கப்பட்ட ஈழத்தமிழின் அழிப்பு நினைவகம் 2009 ஸ்ரீலங்காவின் முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின் அழிப்பு நினைவகமாக மட்டுமல்லாது ஈழத்தமிழர்கள் மேலான சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற ஆட்சி பிரித்தானிய காலனித்துவத்தால் தொடக்கப்பட்ட 1948 பின்னணியில் 1956 முதல் இன்று வரையான ஸ்ரீலங்கா ஈழத்து தமிழின அழிப்பை அரசியல் கொள்கையாகவும் கோட்பாடாகவும் முன்னெடுத்து தன்னுடைய படபலம் கொண்டும் தன்னுடைய அரச பயங்கரவாதம் கொண்டும் செய்த அத்தனை இன அழிப்புகளுக்கும் அங்கு இடம் கொடுத்திருக்கிறது மட்டுமில்லாமல் இந்திய அமைதிப்படை ஈழத்தமிழர்களுக்கு செய்த இன அழிப்பு பற்றியும் கூட அதிலே பதிவாக்கியிருக்கிறார்கள். இதன் வழியாக ஒரு முழுமையான ஒரு வரலாற்று கல்வெட்டாக கூட கனடாவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஈழத்தமிழ் அழிப்பு நினைவகம் அமைந்திருக்கின்றது. இது உலக மக்களின் குரலாக கனடாவில் இருந்து எழுந்திருக்கின்றது என்று கூட கூறலாம். இந்த முதற் குரல் உலகெங்கும் உள்ள நாடுகளிலும் ஈழத்தமிழர் இன அழிப்புக்கான நீதிக்கான குரலாக அனைத்துலக சட்டங்களினால் தண்டனை நீதியும் பரிகார நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்ற ஈழத்தமிழர்களின் 16 ஆண்டு கால மக்கள் போராட்டத்தின் வெற்றி முகத்துக்கான முதல் மைல்கல்லாக கூட அமைந்திருக்கின்றது. அதே நேரத்திலே 3000 நாட்களுக்கு மேலாக ஸ்ரீலங்காவால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தங்களின் கிட்டிய குடும்ப உறுப்பினர்கள் நீதிக்காக வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் தங்கள் உயிரையும் உடலையும் போராட்ட கருவியாக்கி உள்ள உறுதியுடன் நடுத்தரவில் நின்று போராடி கொண்டிருக்கும் தாய்மார், தந்தையர், உடன்பிறப்புகள், உறவினர்களுக்கு முதல் நம்பிக்கையொலியாகவும் இந்நிகழ்வு அமைந்திருக்கின்றது. அவர்கள் ஐக்கிய நாடு சபையில் இலங்கை பொறுப்புக்கூறுகளுக்கு அனுசரணையாக இருக்கின்ற நாடுகளுக்கு அனுப்பியிருக்கின்ற வேண்டுகோளில் தாங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது தங்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை கூட முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே இவ்விதமாக பெரிய மாற்றம் இந்த முறை முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின அழிப்பு நாளில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற வகையிலே உலக அரசியலும் மாற்றம். இந்தியா சமீபத்தில் நடைபெற்ற பாகிஸ்தான் மேலான போரை அடுத்து மிக தெளிவாக
ஒரு நிலைப்பாட்டுக்கு வருகின்றது. அமெரிக்காவினதும் மேற்குலக நாடுகளினதும் துணையின்றி தாங்கள் தனியான நிலையில் போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இஸ்ரேல் உலகாலமும் அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளையாக இருந்த நிலை மாறி ட்ரம்ப் இந்த வாரத்தில் மத்திய கிழக்குக்கான தன்னுடைய விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பி இருக்கின்ற நேரத்தில் சவுதி அரேபியா அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளையாக மாறியிருப்பதையும் அந்த பின்னணியில் கட்டார், இமிகிரேட் போன்ற இடங்களுக்கும் அவர் மத்திய கிழக்கினுடைய முக்கிய நகரங்களுக்கு சென்று அங்கே மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அங்கும் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இங்கு துருக்கியில் நடைபெற்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் 2022 ஆண்டு உக்ரைனுடன் எந்த ரஷ்ய தூதுக்குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதோ அதே தூதுக்குழுவையே புட்டின் அனுப்பியதன் மூலமாக அன்றைய நிலையிலேயே அந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டது ஒருபுறம் இருக்க, மறுபுறத்தில் இருதரப்பினரும் 1000 யுத்த கைதிகளை பரிமாறுவதற்கான முடிவு எடுத்திருப்பது இரண்டு பகுதியினருக்கும் இடையிலே ஒரு விதமான நெகிழ்ச்சி நிலை தோன்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கி இருக்கின்றது. இந்த மாதிரியாக உலகளாவிய நிலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இங்கு இலங்கையினுடைய நிலை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கு ஸ்ரீலங்காவினுடைய கனடிய தூதுவர் எரிக் வோல்சனை விஜிதகர வெளிவிவகார அமைச்சரை உத்தியோகபூர்வமாக அழைத்து எந்த விதமான இன அழிப்பும் எந்த விதமான ஆதாரமற்ற குற்றச்சாட்டை கனடாவில் முன்வைக்கின்றார்கள் என்றும் அதன் அடிப்படையில் நினைவகம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதற்கு மேலாக ஒன்டோரியோ மாநிலத்தில் இயற்றப்பட்ட 104வது இலக்க அறிவூட்டல் சட்டத்தின் பிரகாரம் இந்த முள்ளிவாய்க்கால் வாரத்தை 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி மட்டும் ஈழத்தமிழின இன அழிப்பு அறிவூட்டல் வாரமாக சட்டம் கூட இவைகள் எல்லாம் கூட்டுமொத்தமாக இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு ஊறு விளைவிக்கின்றது என்று இலங்கையினுடைய உள்நாட்டு பிரச்சனையில் இறமையில் கனடா தளர்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதன் மூலமாக இதுவரை இந்த தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுக்கான மாற்றங்களையும் கொண்டு வருவார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து நிற்கின்ற தமிழர்களும் வாக்களித்த தமிழர்களும் கூட இப்பொழுது அதனுடைய உண்மையான முகத்தை உணர்ந்திருக்கின்றார்கள். இந்த கோட்பாட்டை மஹிந்த, கோத்தபாய, ஸ்ரீசேன, ரணில் மேற்கொண்டார்களோ அதே நிலப்பாட்டிலே அவர்கள் சென்று கொண்டிருப்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இதன் வழியாக உண்மைகள் வழியாக இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமானதும் முன்னேற்றகரமான ஒரு நிகழ்வும் நடைபெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய பேரவை ஒரே நாளில் பிரித்தானிய தூதுவர் ஆண்ட்ரூ பேட்ரிக், ஸ்ரீலங்காவுக்கான இந்திய துணை தூதுவர் பாண்டே, ஸ்ரீலங்காவுக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸ்டன், ஐக்கிய நாடு சபையின் ஸ்ரீலங்காவுக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் அண்ட்ரூ ஆகியோரை அவர்களுடைய அலுவலகங்கள் சந்தித்து ஈழத்தமிழர்களின் வாழ்விட நிலங்களையும் வாழ்வாதார நிலங்களையும் ஸ்ரீலங்காவும் பௌத்த பிக்குகளும் ஸ்ரீலங்கா படைகளும் கூட்டாக ஸ்ரீலங்கா அரசுக்கும் பௌத்த பிக்குகளுக்கும் அரசபடையினருக்கும் சொந்தமானதாக மாற்றும் ஆக்கிரமிப்பு செயற்பாடுகள் குறித்து எடுத்து விளக்கி இருக்கின்றார்கள். அதையும் அவர்கள் 3 கட்டங்களாக வகுத்து தொகுத்து விளக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே முதலில் இந்த 6000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்துகின்ற வர்த்தமானி அறிவித்தலை உலக நாடுகளின் அழுத்தத்தால் மீளப்பெற வைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். இது தமிழர்களுடைய வெளியக சுய நிர்ணய உரிமையை பயன்படுத்தி முதல் தடவையாக இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த தமிழ் தேசிய பேரவை உருவாக்கியனுடைய பயனாக வெளியக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தங்களுக்கான பாதுகாப்பை கோரியிருக்கின்ற ஒரு அம்சமாக இருக்கின்றது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாற்றமாக கூட பார்க்க வேண்டியிருக்கின்றது. என்னன்னு சொன்னால், தமிழரசு கட்சியின் சார்பாக சுதந்திரன் அவர்கள் 28ஆம் தேதிக்குள் அந்த வர்த்தமானி அறிவித்தலை அனுரகுமார திஸ்நாயக்க மீளப்பெறாவிட்டால் தாங்கள் நாடாளவிய போராட்டம் நடத்த போறோம் என்று பத்திரிகைகள் 29ஆம் தேதி உலகமே வியக்கும்படியாக இணைந்து நடத்தும்படியெல்லாம் கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அவ்விதமாக செய்கின்ற பொழுது ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கத்துக்கு
ஈழத்தமிழர்களுடைய உள்ளக தன்னாட்சி உரிமை செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஸ்ரீலங்காவிடத்திலே அதை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது என்பதைத்தான் அவர்கள் வெளிப்படுத்த பார்க்கின்றார்கள். இதுதான் மிக முக்கியமான விடயம். அதாவது அதிலிருந்து விடுபட்டு தமிழ் தேசிய பேரவை உலகளாவிய நிலையிலே உலக நாடுகளுடைய தூதுவர்களும் மற்றும் ஐக்கிய நாடு சபையுடைய பிரதிநிதியை சந்தித்ததன் மூலமாக இது அனைத்துலக பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டிய இந்த தமிழர்களுடைய வெளியக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தமிழர்கள் விடுக்கின்ற இந்த கோரிக்கைக்கு உலக நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் பதில் கூற வேண்டிய ஒன்றாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த மாற்றம் மிக முக்கியமான மாற்றமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த குருந்தூர் மலையில் மலை பிரச்சனையில் அங்கு 79 ஏக்கர் காணி பிக்குவாலும் தொல்லியல் திணைக்களத்தாலும் அகப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையிலும் அதனை தாண்டி 325 ஏக்கர் விவசாய காணியையும் இவர்கள் தங்கள் ஆக்கிரமிப்புகள் கொண்டு முயற்சிக்கின்றார்கள். அதுக்கு அனுரகுமார திசநாயக்காவி விவசாயிகள் போய் விவசாயம் செய்யலாம் என்று அனுமதித்த நிலையில் அங்கு விவசாயம் செய்ய போனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதையும் இவர்கள் இந்த தூதுவர்களுக்கும் ஐக்கிய நாடு சபையினுடைய பிரதிநிதிக்கும் எடுத்துக் கூறியதன் மூலமாக அங்கு அரசு தலைவருடைய கட்டளையை கூட பௌத்தகிகளும் தொல்லியல் திணைக்களமும் அலட்சியப்படுத்தி இருக்கிறதையும் படையினர் தங்கள் இஷ்டத்துக்கு அங்கு மக்களை கைது செய்திருக்கிறதுமான அந்த தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இது இன்னொரு முக்கியமான மாற்றம். அடுத்து தையிட்டி விவகாரத்திலும் அவ்விதமாகவே அங்கு இத்தகைய சட்டவிரோதமாக அந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது. விகாரைக்குரிய நிலத்தில் அது அமைக்கப்படாமல் சுற்றி வர இருக்கிற மக்களுடைய வாழ்வாதார நிலங்களை எல்லாம் உள்வாங்கி அமைக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தமிழரசு கட்சி 2015ஆம் ஆண்டு செய்த மாதிரியே உள்ளக பொறிமுறைக்குள்ளாக இதற்கான தீர்வை காண வேண்டும் என்கின்ற பின்னணியிலே அவர்கள் அரசாங்கத்துடன் கோரிக்கை வைத்து அது செய்யவில்லை என்றால் நாங்கள் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை காட்டுவோம் சொல்லி எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார். அது அவர்களுடைய உரிமை, அவர்கள் போராடட்டும். ஆனால் அந்த நிலைமையில் உள்ளூராட்சி சபைகளை தமிழர் அல்லாத கட்சிகள் அமைக்காதவாறு தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இன்னும் தமிழ் தேசிய ஜனநாயக முன்னணியும் எல்லாரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றார்கள். அது ஒரு வகையிலே நல்ல விடயம். ஏனென்றால் தமிழர்களுடைய சபைகளாக அது அமைவதற்கு தேவையாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அந்த தேவையை எவ்விதமாக பூர்த்தி செய்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் தனித்துவத்துடன் தங்களுக்கான முறையில் இந்த பிரச்சனைக்கான தீர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும் இப்பொழுது வெளிப்படுத்துகின்றார். இது ஒரு நல்ல விடயம் மட்டுமல்ல, பிரித்தானியா உட்பட புலம்பெயர் நாடுகள் வாழ்கின்ற தமிழர்களுக்கு முக்கியமான விடயம். குறிப்பாக பிரித்தானியா பொறுத்த மட்டில் இங்கு தமிழ்ஸ் ஃபார் கன்சர்வேட்டிவ், தமிழ்ஸ் ஃபார் லேபர், தமிழ்ஸ் ஃபார் லிபரல் சொல்லி 3 கட்டங்களாக கட்சி சார்ந்த நிலையிலே ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுக்கலாம் என்று இவர்கள் செயற்படுகின்ற பொழுது பிரித்தானிய அரசாங்கம் நீதிக்கான முறைமைகளை தோற்றி வேண்டும் என்ற முறையில் தான் செயற்படுகிறது. அந்த நீதி என்பது ஸ்ரீலங்காவுக்குள் ஸ்ரீலங்காவினுடைய உள்ளக பொறுமுறைக்குள் நடைபெறுகின்ற ஒன்றாக தான் பிரித்தானிய அரசாங்கத்தால் அந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றதை தவிர கனடாவில் செய்த மாதிரியோ அல்லது இன்று அமெரிக்க காங்கிரசின் உறுப்பினர் ஹேப் பொனாவே தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையை அடிப்படையாக கொண்ட அரசியல் தீர்வினை ஆதரிக்கிறோம் என்று சொல்லி கூறுவது போலவோ இங்கு நடைபெறவில்லை. ஆகவே இந்த இடத்தில் பிரித்தானியாவில் இருக்கின்ற தமிழர்களும் தங்கள் இந்த நாட்டில் குடிகள் என்ற முறையில் நீங்கள் கட்சிகள் சார்ந்து செயல்படுவது உங்களுடைய உரிமை, அது செய்யப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மேலாக ஈழத்தமிழர்களுடைய அரசியல், பொருளாதார, சமூக தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக கூட்டாக கட்சியோ அல்லது அமைப்பையோ தோற்றுவித்து செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் எடுத்து கூற வேண்டிய தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கடந்த கால வரலாற்றை பார்க்கும் பொழுது இங்கிருக்கின்ற சில வர்த்தக பிரமுகர்கள் தங்கள் சார்பான வர்த்தகத்தையும் தங்கள் சார்பான பிரித்தானிய அரசினுடைய நன்மத்தனங்களையும் பெறுவதற்கான முறையில் தான் இதுவரை
சம்பந்தமான செயற்பாடுகள் இருக்கின்றன. இதில் கூட மாற்றம் தேவையாக இருக்கின்ற பற்றி கூறப்படுகின்றது. இதே நேரத்திலே சிவஞானம் ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியின் சார்பாக குமுதினி இனப்படுகொலையின் 40வது ஆண்டில் உரையாற்றுகின்ற பொழுது குருநகர் கடலில், கொக்கட்டிச்சோலையில், சத்ருகொண்டானில், வாகரையில், நவாலியில், நாகர்கோவிலில் தொடங்கி முள்ளிவாய்க்கால் வரை கொத்து கொத்தாக எங்களை கொன்றளித்துவிட்டு ஈழத்தில் இனப்படுகொலை நடைபெறவே இல்லை என்று வெளிகார அமைச்சர் விஜயகரத்தும் நாமல் ராஜபக்ஷவும் அலி சப்ரியும் தெரிவித்துள்ள கருத்துக்கள் உலகத்தின் மனச்சாட்சியை ஒழுக்கத்தக்க சிங்கள வெள்ளாதிக்க வெளிப்பாட்டுக்குரியவை. அத்தகைய கருத்துக்களை முன்வைத்ததற்கு எதிராக நான் இந்த வன்மையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றனர். அது ஒரு நல்ல விடயம். ஆனால் இதனை எல்லோரும் கட்சிக்கு அப்பாற்பட்ட முறையில் மக்கள் குரலாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் மூலம் வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். அந்த வகையிலே விஜயகரத் அவர்கள் வெளிவார அமைச்சர் கனடாவினுடைய உயர்ஸ்தானிகர் எரிக் வோல்ஸை தனது அமைச்சுக்கு வருவித்து உத்தியோகபூர்வமாக, அதான் மிக முக்கியமான விடயம், அரச நிலையில் அவர் என்ன செய்திருக்கிறார் சொன்னால், ஆதாரமற்ற இனப்படுகொலை குற்றச்சாட்டும் மற்றும் அதன் அடிப்படையிலான ஈழத்தமிழின் அழிப்பு நினைவு சின்ன நிறுவனத்திற்கும் கனடாவின் ஒன்றிய மாகாண பாராளுமன்றத்தின் 104ஆம் இலக்க அறிவூட்டல் வார சட்டத்தின் வழி மே 12 முதல் 18 வரை ஒரு வாரம் ஈழத்தமிழ் அழிப்பு அறிவூட்டல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டதையும் கண்டித்திருக்கின்றார். கண்டித்தது மட்டுமில்லாமல் அது இலங்கையினுடைய இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை குழப்புவதாக கூறியிருக்கின்றார். ஆனால் இலங்கைக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு இதுவரை 16 ஆண்டுகளில் அவருடைய அரசாங்கம் உட்பட எந்த அரசாங்கமாவது ஒரு 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 அடியாவது எடுத்து வைத்திருக்கிறதா என்ற கேள்விக்கு அவரே தான் பதில் சொல்ல வேண்டிய நிலையா இருக்கிறது. ஆக இவர்கள் தங்களுடைய அந்த பௌத்த சிங்கள பேரினவாதத்தை உறுதிப்படுத்துகிறார்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நிலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு இனஅழிப்பு எதுவும் இடம்பெறவில்லை என்றும் இதற்காக ஸ்ரீலங்கா அனைத்துலக விசாரணைக்கு அஞ்சுகிறது, இதற்காக ரோம் பிரகடனத்தில் கையெழுத்திட தயங்குகிறது, உண்மைக்கு அரசு அஞ்சுகிறது என்பது யதார்த்தம் என உரிய நேரத்தில் உரிய முறையில பதிலளித்து உலகளாவிய நிலையில் விழிப்புணர்வு ஏற்படுவதற்கு உதவி இருக்கின்றார். அதுக்காக நாங்கள் இப்படியாக ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் என்று பாராட்ட வேண்டிய தன்மை இருக்கின்றது. இதில் குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய சட்ட அறிவுத்தன்மையை பயன்படுத்தி அவருடைய தந்தையை போலவும் அவருடைய பேரனை போலவும் இப்பொழுது சில விடயங்களை அவர் செய்ய தொடங்கியுள்ளமை மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த தமிழ் தேசிய பேரவை என்பது இன்று உலகெங்கும் இன்றைக்கு பங்காண்மையும் கூட்டாண்மையும் வழியாகவே அனைத்துலக பிரச்சனைகளும் தீர்வுகளும் அனைத்துலக பொருளாதாரத்துக்கான மாற்று வழிகளும் நிர்ணயிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இந்த தமிழ் தேசிய பேரவையும் ஈழத்தமிழரின் தேச நிர்மாணத்தை மக்களின் மனித வலி, மண்ணின் மூலவளம், அனைத்துலக ஈழத்தமிழரின் மூலதன ஒருங்கிணைப்பு வழியாக முன்னெடுக்கும் ஒரு சமூக பொருளாதார அரசியல் ஆன்மீக கூட்டாண்மையாக பங்காண்மையாக பிரிவளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிய சங்கத்துடைய நோக்காக இருக்கின்றது. ஏன்னா இன்றைய உலகில் மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது, முற்றுமுழுதாக மாற்றம் ஏற்பட்டது. இந்த நேரத்திலே மதிப்புக்குரிய நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு முக்கியமான கருத்து தெரிவித்திருக்கின்றார். பிரான்சில் 47 சபைகள் ஈழத்தமிழின அழிவு தொடர்பாக தீர்மானங்கள் நிறைவேற்றி இருக்கின்றது. ஆகவே பிரான்சிய அரசாங்கம் மெக்ரான் இந்த விஷயத்திலே நேரடியாக தன்னுடைய கருத்தை வெளியிட வைக்க வேண்டும் என்கின்ற கருத்தை கூறியது. அது ஒரு முக்கியமான விடயம். ஏனென்றால் இந்த பலஸ்தீனிய விடுதலை போராட்டத்தை ஒரு தேசமாக அங்கீகரிக்கின்ற நிலையில் பிரான்சும் அயர்லாந்தும் ஸ்பெயினும் நோர்வேயும் தான் அதிலே பங்கெடுத்தன. ஆனால் இன்று காசாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த இன அழிப்பை அவர்களால் எதுவும் செய்யாத முடியில் இருப்பதால் இன்று காலை ஐரோப்பிய தொலைக்காட்சியில் ஒரு விவாதத்தை முன்னெடுத்தார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் இந்த இன அழிப்பை தடுக்கின்ற சக்தி இழந்து விட்டதா என்ற கேள்வியை கூட முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த விடயத்தில் பிரான்சிலும் போதிய அளவு ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி போதிய அளவு ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே பிரான்சிய அரசாங்கத்தினுடைய ஈழத்தமிழர் தொடர்பான குறிப்பாக தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் செயற்பட வைக்க வேண்டும். பிரித்தானிய அரசாங்கத்தையும் தன்னாட்சி உரிமையின் அடிப்படையில் செயற்பட வைக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளுக்காக அரசாங்கங்கள் என்ன சொல்கின்றதோ அதற்கு தலையாட்டி விட்டு போகாதீர்கள். இந்த பிரச்சனையை தான் 2015ஆம் ஆண்டிலே ஐக்கிய நாடு சபையுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தவறினால் தான் இன்றைக்கு இவ்வளவு சிக்கலுக்குள் இருக்கின்றோம். ஆகவே அவர்களுடைய பாதையில் நீங்கள் சென்று அவர்களுடைய அடியை தொழுது வாழாது உங்களுடைய நிலையை வெளிப்படுத்தி உங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தி மக்களுடைய மனித வலுவை உறுதி செய்து மக்களுடைய அறிவுத்திறனை கொண்டு உலகெங்கும் இருக்கின்ற அனைத்துலக
ஈழத்தமிழினமாக இருக்கின்ற இந்த சக்தியை நீங்கள் கட்டமைக்கின்ற பொழுதுதான் நாடுகள் உங்கள் பின்னால் வரும். இன்று அமெரிக்கா தன்னுடைய நலனுக்காக இந்த நாட்டையும் தேடி போகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அது எதால் வருகின்றது? பொருளாதார பலத்தால், அறிவியல் பலத்தால், தொழில்நுட்ப பலத்தால், மனித ஆற்றல் ஒருங்கிணைக்கப்படுவதனால், அதனை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதுதான் இந்த தன்மையாக இருக்குது. அதே நேரத்தில் மே 22 ஈழத்தமிழர் அரசற்ற தேசியமாக மாற்றப்பட்டு 53வது ஆண்டு. அதே வட்டுக்கோட்டை தீர்மானம் மே 14 1976 வெளியிடப்பட்டதன் பின்னர் தன்னாட்சி பிரகடனமாக வெளியிடப்பட்டது 49வது ஆண்டும் இந்த மாதத்தில் நிறைவேறுகின்றது. இந்த நேரத்திலே 1977 ஈழத்தமிழ் மக்களின் குடியேற்பு ஆணையை சன்னாக வழிகளில் நிலநிறுத்தும் தனது தாய கடமை முன்னெடுப்பதாக ஈழத்த தமிழ் மக்கள் அமைப்பாக இந்த தமிழ் தேசிய மக்கள் பேரவை, தமிழ் தேசிய பேரவை பரிமாணம் அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அது நிறைவேறுமாக இருந்தால் ஈழத்தமிழர் இறைமை பிரச்சினை வாழ்வியல் உரிமை பிரச்சனையை தவிர அது பிரிவினை அல்ல என்பதை உலக புரிந்து கொள்ளும். அவ்வாறே ஈழத்தமிழர் மண்ணையும் மக்களையும் காப்பாற்றும் அடிப்படை மனித உரிமை போராட்டம், ஈழத்தமிழர் தேசிய விடுதலை போராட்டம், அது ஒரு பயங்கரவாத போராட்டம் அல்ல, மக்களுடைய வாழ்வியல் மனித உரிமை போராட்டம் என்பதையும் புரிந்து கொள்ளும். இவைகளை செய்ய வேண்டிய நேரமாக இது மாறி இருக்கின்றது. இதற்கு எல்லோரும் தங்களுக்குள்ளே இருக்கிற கட்சி வேறுபாடுகளை மறந்து, தங்களுக்குள்ளே இருக்கிற விருப்பு வெறுப்புகளை மறந்து, தாங்கள் நினைத்த மாதிரி ஒவ்வொரு செயற்பாடுகள் செயற்படுவதை விடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களையும் மண்ணுக்காகவும் செயற்படுகின்ற ஒரு நிலையை இந்த முள்ளிவாய்க்கால் இந்த 16வது ஈழத்தமிழின அழிப்பு நினைவேந்தல் நேரத்திலே ஒவ்வொருவரும் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலையங்கத்துடைய நோக்காக இருக்கின்றது. சிறப்பு மாஸ்டர். நீங்கள் இப்பொழுது அரசியல்வாதிகளுடைய நிலைமைகளை கூறும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் எவ்வாறு பட்டியலிட்டு கூறினார் இவர்களுடைய இனப்படுகொலை தொடர்பாக என்று. கஜேந்திரகுமார் பொன்மன அவர்களுடைய ஆளுமையும் அவருடைய துறைசார் நிபுணத்தினூடாக வெளிப்படுத்துகின்ற விடயங்கள், இப்பொழுது நீதியரசு தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள், பிரான்ஸ் எவ்வாறு அதை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டிய விடயங்களை கூறுகிறீர்கள். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். மக்களுக்காக மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துச் செல்லுங்கள். ஏனைய நாடுகளில் அல் ஜசீராவில் என்ன கூறினார்கள்? ரணில் விக்ரமசிங்காவோடு உரையாடும் பொழுது ரணில் விக்ரமசிங்கா என்ன கூறியிருந்தார்? அவர் கூறியிருந்தார், பலஸ்தீனத்தை மற்ற நாடுகள் ஆதரிக்கிறது, தமிழர்களை யாரும் ஆதரிக்கவில்லை என்று. இதைத்தான் நீங்கள் எல்லோரும் பலர் இங்கே பேசும் பொழுது சுட்டி காட்டிக் கொண்டு வருகிறீர்கள். அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தையும் சொல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த நக்பா 77வது ஆண்டு அன்று, நக்பா என்று சொல்றது அரேபிய மொழியில் பேரழிவு என்பதை குறிக்கும். அதாவது பலஸ்தீனத்துக்கு பேரழிவு ஏற்பட்ட 77வது ஆண்டு, அதாவது 1948 தான் இந்த இஸ்ரேலியர்களை கொண்டு வந்து அங்கு குடியேற்றதன் மூலமாக பலஸ்தீனிய மக்கள் தங்களுடைய வாழ்விடங்களை இழந்து, தங்களுடைய வாழ்வை இழந்து வெளியேற நிலை வந்தது. இது தொடர்பாக கொழும்பில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் உட்பட சிங்கள அரசியல்வாதிகளும் கலந்து கொண்ட நக்பா 77 தொடர்பான அந்த விழாவில் மனிதர்களாக உணரப்படுவதற்காக நாங்கள் ஏங்கிய வேறுபட்ட உலகத்தை, வேறுபட்ட விளிமியங்களை, கனவுகளை அடைவதற்கான மில்லியன் கணக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டு விருப்பத்தினை பலஸ்தீனியர்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள் என்று சொல்லி, எவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியிலும், துயரங்களுக்கு மத்தியிலும், இரத்த கிளறிகளுக்கு மத்தியிலும் முதல் நக்பாவில் இருந்து தற்போது இனப்படுகொலை இரத்த கிளறி வரை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற மனித விருப்பத்தின் சுடரை சுமந்து பலஸ்தீனர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த தன்மையை சுட்டிக்காட்டிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தகர்க்க முடியாத மனித விருப்பத்தின் கொடியாக மாறி மில்லியன் கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் சுதந்திரம் மற்றும் மனித கௌரவம் பற்றிய கூட்டு கனவுகளை தூண்டும் நித்திய சுடர்களாகி மாறிவிட்டனர் என்று கூறியிருக்கின்றார். இது எங்களையும் சுட்டி காட்டுகின்றது. எங்களுக்கும் 77 ஆண்டு. ஆனால் இந்த 77 ஆண்டில் நாங்கள் அந்த உறுதியுடன் இல்லாமல் ஒன்றில் ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கங்களின் கால்களை கழுவி அல்லது வெள்ளாண்மைகளாகவும் பிராந்திய மேலாண்மைகளாகவும் இருக்கின்றவர்களுடைய கால்களை கழுவி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அரசியலை வகுத்துக் கொண்டதன் காரணமாகத்தான் இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் பலஸ்தீனிய மக்கள் இவ்வளவு துயரத்துக்கு மத்தியிலும் தங்களுடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகின்ற உறுதியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சொன்னது ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கான செய்தியாகவும் கூட இருக்கின்றது. நிச்சயமாக அவர் உரையாற்றும் பொழுது பலஸ்தீனியம் என்றென்றும் வாழும் என்று மிகவும் துல்லியமாக அதை கூறியிருந்தார். அதை
நாங்கள் வரவேற்க வேண்டும். இதுதான் தேவை. சர்வதேச பரப்பில் தமிழ் மக்களுடைய நிலைப்பாடுகளையும் மற்றவர்கள் எதிர்நோக்கின்ற விடயங்களையும் சுட்டிக்காட்டுவதுதான் பொறுப்பு. அவர்களை நாங்கள் இந்த இடத்தில் வாழ்த்திக் கொண்டு அரசர்களே உங்களிடம் வருகின்ற அதே இடத்தில் மாஸ்டர் நீங்கள் விஜித்த ஹேரத் அவர்கள் கூறிய விடயத்தை நீங்கள் கூறுகிறீர்கள். நல்லிணக்கத்தை இடையூறு செய்யும் வகையில் என்று கூறும் பொழுது நீங்கள் இப்பொழுது கூறினீர்கள் 15 ஆண்டுகளாக என்ன செய்தார்கள். அதாவது 15 ஆண்டுகளாக அவர்கள் பேர் பலகையை போட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு அலுவலகத்தை திறந்தார்கள். அந்த அலுவலகத்தில் பேர் பலகை மட்டும்தான் இருந்தது. ஆனால் அங்கே ஒன்றுமே செயல்படவில்லை. அதே போல் நல்லிணக்கம் என்று சர்வதேச நாடுகளுக்கு சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் அந்த சொற்பதத்தை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு நன்றி மாஸ்டர். அரசுகளை கூட வருகின்றேன். சர்க்குணநாயக மாஸ்டர் கூறினார், கடந்து வந்த அரசாங்கங்கள் எல்லாம் எவ்வாறு நடந்ததோ அதே போல்தான் ஜேவிபி அனுரகுமார் திசாநாயக்கனுடைய அரசாங்கம் தமிழர்களை பொறுத்தமட்டில் அவ்வாறு தான் செயற்படுகிறார் என்று கூறினார். நான் கூறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது முள்ளிவாய்க்கால் வாரத்தில் இணைந்திருக்கின்றோம். தமிழர் தாயகம் எங்கும் கஞ்சி கொடுத்து இனப்படுகொலை நடந்ததை நாங்கள் ஒரு காலமும் மறக்கக்கூடாது, நினைவு கூற வேண்டும் என்ற விதத்தில் தமிழர் தாயகம் எங்கும் கஞ்சி வார்க்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் அம்பாறை என்று நினைக்கின்றேன். அங்கே கஞ்சி வார்த்த பொழுது புலனாய்வாளர்கள் வந்து படம் எடுக்கிறார்கள். புதிய மாற்றம், புதிய அரசாங்கம், வலிகளை கண்ட அரசாங்கம், வேறு வேறு வகையில் இவர்கள் கையாளுவார்கள் என்று கூறினால் என்ன காரணத்துக்காக அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கம், இந்த இராணுவத்தினர், ஏன் புலனாய்வாளர்கள் ஏன் பதிவை செய்ய வேண்டும்? இலங்கை அரசு தந்த இனவாதத்திலிருந்து ஒருபோதும் மாறப்போவதில்லை. அனுரகுமார திசாநாயக்க அரசு வந்து, அதாவது முன்னர் ஜேவிபி என்றிருந்தவர்கள் இப்போது என்பிபியாக இருந்தாலும் 2001 ஆண்டிலிருந்து 2004 ஆண்டு அதுதான் அமைதி பேச்சுக்கள் நடந்த காலம். வெளிநாட்டில் இருந்து வெளிவந்த ஒரு ஜேர்னல் ஒன்று, பொலிட்டிக்கல் ஜேர்னல் ஒன்று எவ்வாறு குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இலங்கையிலேயே இருந்ததில் மிகவும் இனவாத அரசியல் அமைப்பாக ஜேவிபி தான் அந்த காலகட்டத்தில் திகழ்ந்தது. பெருமளவான போராட்டங்களை அமைதி பேச்சுக்கு எதிராக மேற்கொண்டு பல தடவைகள் கொழும்பையே முடக்கினார்கள் அந்த காலப்பகுதியில் என்று சொல்லி. தாய்லாந்தில் இடம்பெற்ற 4ஆம் சுற்று பேச்சை கூட குழப்புவதற்கு 25,000 பேரை கொழும்பில் ஒன்று திரட்டினார்கள். வடக்கை கிழக்கை பிரித்தார்கள். அப்படி என்று ஏராளம், அந்த இது ஏராளம். அண்மையில் இவர்கள் ஜேவிபியின் தலைவர் தனது ஜேவிபியின் 60வது ஆண்டு நிகழ்வை கொண்டாடும் போது கூறினார், வரலாற்றை மறக்கக்கூடாது என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்க. ஆனால் நாங்களும் ஜேவிபியின் வரலாற்றை திருப்பி பார்த்தால் தான் தெரியும், ஒரே இலங்கையர்கள் வரலாற்றை மறந்து விட வேண்டும் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், பயங்கரவாத தடுப்பு சட்டம் அகற்றப்படவும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக அவர்கள் இன அழிப்பை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அச்சுறுத்தலை மேற்கொண்டு தான் இருக்கிறார்கள். இது புதிதும் அல்ல. ஏனென்று சொன்னால், ஏப்ரல் மாதம் அன்னை பூபதி அவர்கள் என்ற நினைவு தினத்தை கூட அவர்கள் மிரட்டல் விடுத்து அழைப்பை, அதாவது அந்த விசாரணைக்கு கூட அழைத்திருந்தார்கள். தடை உத்தரவு எல்லாம் கொண்டு வந்தார். என்ன காரணத்துக்காக அனுரகுமார திசாநாயக்க ஒரு புதிய ஒரு அத்தியாயம் புதுசாக என்று சொன்னால் என்ன காரணத்துக்காக அதை செய்கிறார்கள்? புதிய அத்தியாயம் என்பதெல்லாம் வெறும் பொய் பேச்சு. புதிய அத்தியாயம் அது ஒரே சிங்கள இனவாதம் தான். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்ப மாச கூறினார் விஜிதா ஹிரத் என்ன கூறினார் என்று சொல்லி கனேடியா தூதரகத்துக்கு. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வரப்பட்ட மனித உரிமைகள் ஆணைக்குழு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாகத்தான் சேர்ந்து இலங்கை எதிர்க்கின்றது. இவர்கள் ஒன்றும் புதிதாக பிறக்கவில்லை. இவர்கள் அதே இனவாதத்துக்குள் ஊறியவர்கள் தான். 2019 ஆண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து தமிழ் கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்து ஒரு மெமரண்டம் ஒன்றை தயாரித்தார்கள். 2019 ஆண்டு அரசு தலைவர் தேர்தலில் நிற்கின்ற கோத்தபாயாவிடமும் சஜித்திடமும் கொடுத்து, அதற்கு யார் ஆதரவு தருகிறார்களோ அவர்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். அப்போது இப்போது இருக்கிற வெளிவார அமைச்சர் விஜித ஹிரத் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் 2019 ஆண்டு பேசும்போது கூறினார், எவரும் வடக்கு கிழக்கை இணைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். 2005 ஆண்டு மஹிந்த ராஜபக்ஷ கசட்டில் அதை இணைப்பதற்கு முன்வந்த போது கூட நாங்கள் தான் கடுமையாக எதிர்த்திருந்தோம். அதாவது இன்னொன்றையும் அவர் கூறினார், இலங்கையில் வடக்கு கிழக்கு இணைப்பை எதிர்க்கும் துணிச்சல் ஒன்று ஜேவிபிக்கு மட்டும்தான் இருக்கின்றது. இப்போதும் அவர் வெளிவார அமைச்சராக இருக்கின்றார்.
அது ஏமாற்றுத்தனமே தவிர, அவர்கள் தமிழர்கள் தாங்கள் ஒரே இலங்கையர்கள் என்றெல்லாம் ஏமாற்றுகிறார்களே தவிர, அவர்கள் முன்னைய அரசுகளை விட மோசமாகத்தான் இருக்கு. தமிழர்களை மட்டும் அவர்கள் ஏமாற்றவில்லை, சிங்களவர்களையும் தான் ஏமாற்றி இருக்கிறார்கள். கொழும்பு பத்திரிகைகள், அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தல் இடம்பெற்ற போது வந்த கொழும்பு பத்திரிகைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த முந்தி டிஃபென்ஸ் அனாலிசிஸ்டா இருந்தவர் இக்பால் அதாஸ், அவர் இப்ப போர் நிறைவு பெற்ற பிற்பாடு இப்போது அவர் பொலிட்டிக்கல் குலத்தை தான் எழுதுறவர். அப்ப அவற்றை குலத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எழுதுறார், ஒரு நாடாளுமன்றத்தில் 159 ஆசனங்களை வைத்துக் கொண்டு 3/2 பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு கட்சி 43% வாக்கைத்தான் பெற்றிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலில். அதாவது கடந்த 7 மாதத்தில் 23 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கிறீர்கள். அதாவது அப்ரூவல் ரேட் கூட 43% தான். எந்த ஒரு கட்சியும், மைத்ரிபால சிறிசேனாவின் கட்சி கூட 7 மாதத்தில் இந்த அளவு வீழ்ச்சியை காணவில்லை. அப்படி என்றால் சிங்கள மக்களை, சிங்கள முன்னைய அரசாங்கத்தை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் தமிழர் மீது தொடர்ச்சியாக இந்த அடக்குமுறைகளை அவர்கள் கையாளுகிறார்கள் என்று கூறலாமா? அதை நீங்களே சொல்லிவிட்டீர்கள். அதுதான் நீங்களே அந்த முடிவுக்கு அதைத்தான் நாங்களும் சொல்ல வரோம். சரி, அப்ப என்னென்று சொன்னால் இது மக்களுக்கு தெளிவாக விளங்கும். அதேதான் என்னென்றால் இனவாதம். அதாவது நாங்கள் வடக்கையும் கிழக்கையும் அரசியல் ரீதியாக வென்று விட்டோம். வட்டுக்கோட்டையிலும் வடமராட்சியிலும் ஆட்சி அமைக்க, உள்ளூராட்சி சபையை அமைப்பதற்கு அனுரகுமார திசாநாயக்க தலைகளாக நின்றதே அதுக்குத்தான், சிங்கள மக்களை ஏமாற்ற. இப்ப சிங்கள மக்களுக்கு தெரிகிறது. சிங்கள மக்கள் முதலே ஒன்றுதான் கூறினார்கள், எங்களுக்கு வேறு தெரிவன் இல்லை என்றபடியால் தான் ஜேவிபிக்கு போனோம். ஆனால் ஜேவிபியின் வரலாற்றை தமிழர்கள் மறந்திருக்கலாம், சிங்களவர்கள் மறக்க மாட்டார்கள். சிங்களவர்களுக்கு தெரியும் ஜேவிபியின் கெப்பாசிட்டி எவ்வளவுன்றது கூட தெரியும் சிங்களவர்களுக்கு. அப்ப எனவேதான் 7 மாதம் அவங்க, நீங்கள் பத்திரிகைகளை தூக்கி பாருங்கள், அவங்க கூறுகிறார்கள் 7 மாதத்தில் 23 லட்சம் வாக்குகள் என்று சொன்னால், இப்ப நேற்று கூட கொழும்பில் இடம்பெற்ற போராட்டத்தில் போலீசார் அதை அடக்கி அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் என்ற சங்கத்தின் தலைவரை கைது செய்து கொண்டு போயிருக்கிறார்கள். அப்ப எந்த போராட்டத்தையும் இப்போது அனுமதியை கொடுக்க மறுக்கிறார்கள் கோர்ட்டினூடாக. என்று சொன்னால் இதே முன்னே போல ஒரு அறகலிய போராட்டம் வந்துவிடும் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு பாருங்கள், லிபியாவில போராட்டம் ஆரம்பிச்சுட்டு அந்த அரசுக்கு எதிராக சண்டைகளும் நடக்கின்றது, மிக பாரிய போராட்டங்களும் நடக்கின்றது. எந்த நாட்டிலும் எந்த நேரத்திலும் ஒரு போராட்டத்தின் மூலம் அரசை அகற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருக்கின்றது, முன்னைய காலங்கள் போல் அல்ல. அப்ப இந்த அரசை கூட இலகுவாக தூக்கி எறிந்து விடுவார்கள் இன்னும் ஒரு பொருளாதார நெருக்கடி பெருமாக இருந்தால். இப்ப மின்சார கட்டணத்தை கூட்டி இருக்கிறார்கள். IMF சொல்லிவிட்டது, நீங்கள் 420 பில்லியன் ரூபாய்களை அதை மீள அந்த பணத்தை இழப்பு, அதாவது மின்சார சபையின் இழப்பில ஒரு பகுதி தான் 420 பில்லியன். அதை ரிக்கவர் பண்ற அளவுக்கு நீங்கள் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தாது விட்டால் ஜூலை மாத தவணைப்படம் கொடுக்கப்பட மாட்டாது. உங்களுக்கு தெரியும், US8 நிறுத்தியாச்சு. அது US8 இந்த டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ்களுக்கு கொடுக்குற காசு தான் கூட. ஐக்கிய நாடுகள் சபைக்கான நிதியை ட்ரம்ப் நிறுத்திட்டார். ஐக்கிய நாடுகள் சபை இந்த பல அபிவிருத்தி திட்டங்கள்ல தான் பல வேலை வாய்ப்புகளை இவ்வாறான நாடுகள், இலங்கை போன்ற நாடுகளில் இயங்கிக் கொண்டிருந்தது. இந்தியா பாகிஸ்தான் போரால இந்தியாவுக்கு போற ஆப்பிளை நிறுத்திட்டது. நாங்களும் கதைச்சிருந்தோம். இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பாக நாங்கள் பேசும்போது நாங்கள் ஒன்றை கூறியிருந்தோம், சீனா பொருளாதாரத்தில் மிக முன்னணிக்கு வந்தது, எந்த போரிலும் ஈடுபடவில்லை. உங்களுக்கு இப்ப சீனாவுடனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பிரச்சனை காரணமாக பல முதலீடுகள் இந்தியாவை நோக்கி வரப்போகின்றது. இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த போர் தேவையானது. சரி, ஆப்பிள் நிறுவனம் வந்தது, வரப்போகவாகத்தான் இருந்தது. இப்போதே இந்த போரின் பின்னரான செய்திகளின் அடிப்படையில் ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார், ஆப்பிள் நிறுவனத்தின் CEO-வை கூப்பிட்டு, டிம் குக் என்று நினைக்கிறேன், அவரை கூப்பிட்டு கூறியிருக்கிறார் அந்த எக்ஸ்பான்ஷனை நிறுத்த சொல்லி. மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏனென்றால் அவங்க ஒரு கோஆபரேட் நிறுவனங்கள், அவங்க ரிஸ்க் அசஸ்மெண்ட் செய்வாங்க, தங்களோட பிசினஸ் தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர இது இப்ப பாருங்கள், இப்ப செய்தி வந்திருக்கிறது, இதை
எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறார் போர் நிறுத்தத்தை. அப்ப இன்னும் ஒரு ஃப்ரெஜிலாத்தான் இருக்கிறது, அது ஒரு இதுக்கு வரவில்லை. அப்ப இவ்வாறான பொருளாதார நெருக்கடிகள் இலங்கையை சூழ போகிறது, இலங்கைக்கு வலிவாக தெரிகிறது. ஆனால் தமிழ் மக்கள் ஒன்றை செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் இலங்கையை எந்த விதத்திலும் பொருளாதாரத்தால் உயர்த்துவதற்கு தொடர்பாக சிந்திக்க தேவையில்லை. நாங்கள் இப்போது இடம்பெறுகின்றது போல அனைத்துலக மட்டத்தில் நாங்கள் எங்கள் ராஜதந்திர உறவுகளை விரிவாக்கி அதன் ஊடாக இப்ப கனடாவிலேயோ இப்ப பிரித்தானியாவிலேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ நடக்கிறதை நாங்கள் முன்கொண்டு செல்ல வேண்டும். அடுத்ததாக இப்ப மாஸ்டர் கூறுகின்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றது அந்த பேரவை பிரித்தானியா இந்தியா இந்த ஐநா தூதரவர்களை சந்தித்தார்கள் என்று. நல்ல விடயம், அதைத்தான் நாங்களும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்னும் சில தூதரகங்கள் அங்கு இருக்கின்றன, அவர்களுக்கு சொல்லலாம். இன்னும் சில தூதரகங்கள் இருக்கின்றன. ஒரு சில தூதரகங்களை திருப்திப்படுத்தத்தான் நீங்கள் திரும்ப திரும்ப போவீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு வரலாற்றில் நீங்கள் காணாமல் போவீர்கள் என்பதுதான். நன்றி அரசுகளே. தமிழருக்கு எதிரான அடக்குமுறை தொடர்கின்றது, வேறு வேறு வடிவங்களில் தொடர்கின்றது. ஆட்சி மாறினாலும் அது வேறு வேறு வடிவங்களில் தொடர்கின்றது என்றுதான் நீங்கள் கூறுகிறீர்கள். மாஸ்டர் கூறினீர்கள் விஜித்த ஹேரத் அவர் கனடா பிராம்டன் பகுதியில் திறந்து வைக்கப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி தொடர்பாக அவருடைய எதிர்ப்பும் இனி ராஜபக்சாக்கள் குடும்பமும் அது முற்றுமுழுதாக எதிர்த்திருக்கின்றது. அந்த நிலைமைகளை நீங்கள் இப்பொழுது கூறும் பொழுது அரசு அதாவது 60வது ஆண்டு நினைவேந்தலின் பொழுது அனுரகுமார திசாநாயக்கா உரையாற்றிய விடயத்தை கூறியிருக்கிறார். அவர் அங்கே கூறியிருக்கிறார் என்றால் ஜேவிபியினுடைய கடந்த கால வரலாற்றை மறந்து புதிய ஆரம்பத்தை நாங்கள் உருவாக்க முடியாது என்று கூறுகின்றார். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஜேவிபியினர் பயங்கரவாத இயக்கமாக இருந்தார்கள், அவர்களும் 70,000க்கும் மேற்பட்டவர்களை பலி கொடுத்தார்கள் அந்த போராட்ட காலங்களில், அவர்களும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தது. இவ்வளவும் நடந்து அந்த நாட்டில் இப்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய கடந்த காலத்தை மறக்க முடியாது, ஆனால் தமிழர்களுடைய கடந்த காலத்தை மறக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இது நியாயமான கோரிக்கை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முதலில் ஜேவிபியாக இருந்தாலும் சரி, ஐக்கிய தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது பிரமுனையாக இருந்தாலும் சரி, எல்லாம் சிங்கள தேசத்தினுடைய கட்சிகள். நீங்கள் உங்கள் சிங்கள தேசத்துக்குள் உங்களுக்குள் விதமாக அதிகார பகிர்வு செய்ய வேண்டும், எவ்விதமாக மக்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று சிந்திக்கின்றீர்கள். ஆனால் ஈழத்தமிழர்களை பொறுத்த மட்டில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து வடக்கு கிழக்கில் தொன்மையும் தொடர்ச்சியுமான இறமையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள், அதிலும் நவீன அரசியலில் யாழ்ப்பாண அரசின் நிலப்பிறப்பாகவும் வன்னி அரசின் நிலப்பிறப்பாகவும் இருக்கின்ற பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தனித்துவமான இறமையை கொண்ட மக்கள். இதை முதலில் அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய கவனத்தில் எடுக்க வேண்டும். நீங்கள் இந்த மக்களை அடிமைப்படுத்துகின்றீர்கள், இந்த மக்களின் மேல் ஆயுத படைபலத்தை பயன்படுத்தி அவருடைய அரசியல் பணியை பெற முயற்சிக்கின்றீர்கள். அவருடைய உட்கட்டுமானங்களை அழித்து அவர்கள் உருவாக்கிய தங்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாளாந்த வாழ்வுக்குமான பாதுகாப்பாக இருந்த அவர்களுடைய நடைமுறை அரசியை சிதைத்து அந்த பின்னணியில் நீங்களும் அந்த இன அழிப்புக்கான ஆட்பலத்தையும் பொருட்பலத்தையும் தேடிக் கொடுத்த ஒருவர் தான், இல்லை என்று இல்லை. அப்படியான ஒரு சூழலில் நீங்கள் எதை மறக்க சொல்கின்றீர்கள்? நீங்கள் செய்த இன அழிப்பு சார்ந்த செயற்பாடுகளை மறக்க முடியுமா, மறக்க இயலுமா? அப்படி மறப்பதாக இருந்தால் இனிமேல் இப்படி ஒரு இன அழிப்பு ஏற்படாதவாறு ஈழத்தமிழர்களுடைய தாயக தேசிய தன்னாட்சி உரிமையுடன் அவர்கள் அந்த பகுதியில் வாழ்வதற்கும் அந்த பின்னணியில் இலங்கைத்தீவிற்கான அந்நிய தலையீட்டையும் பொருளாதார பலவீனங்களையும் மாற்றியமைப்பதற்கான முயற்சிகளில் இரு தேசிய இனங்களும் செயற்படுவதற்கான முறைமையை உங்களால் தோற்றுவிக்க முடியுமா? அப்படி தோற்றுவிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் எவ்விதமாக அடித்தப்பன் தீர்த்துவன்னு சொல்வார்கள்? அது மாதிரி எல்லா பகுதியை நீங்கள் படைபலத்தால் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு மறந்து போங்கள் சொன்னால் இன்றைக்கும் இப்ப நேற்றைய தினத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தினால் நடத்தப்பட்ட அந்த கஞ்சிவாட்பு நிகழ்வில், முள்ளிவாய்க்கால் கஞ்சிவாட்பு நிகழ்வில் அவர்கள் கூறுகின்றார்கள், நேற்றைய தினம் சிவில் சமூக செயற்பாட்டாளர் செல்வகுமார் என்பவரை இராணுவ புலனாய்வாளர்கள் என்று சந்தேகப்படுகின்றவர்கள் மிகவும் மிலைச்சுத்தனமாக தாக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றார். இன்றைய தினத்தில், நேற்றைய வரலாற்றை நீங்கள் எங்களுக்கு மறக்க சொல்ல வேண்டாம், இன்றைய தினத்தில் நிகழ்கால நிகழ்வுகளை எப்படி எங்களால் மறக்க முடியும்? உங்களுடைய ஆட்சியில்
உங்களுடைய ஆட்சியில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஆட்சியில் தான் குருந்தூர்மலை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஆட்சியில் தான் தையட்டி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ஆட்சியில் தான் திருவண்ணாமலை தன்னுடைய தனித்துவத்தை, தமிழர்களுடைய தனித்துவத்தை இழந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆட்சியில் தான் மட்டக்களப்பில் தமிழர்களுடைய தனித்துவ வாழ்க்கை மறக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய நிகழ்காலத்திலேயே நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி வரலாறா மாற்ற பார்க்கின்றீர்கள்? இது நடந்து முடிந்த வரலாறா? தமிழர்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டதா? அதுக்கு பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலே மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்தன. ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் இடையிலே மிகப்பெரிய யுத்தங்கள் நடந்தன. இப்படியான அந்த வரலாற்று தன்மைகள் தான் மாறுகின்ற பொழுது அதற்கான கடைசியாக நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவிலே அதை செய்து காட்டினார். அந்த மாற்றங்கள் வருகின்ற பொழுது அந்த மாற்றத்தை உள்வாங்கி அதற்கான மாற்றங்களை கொண்டு வந்து எதிர்கால வாழ்வுக்கான நல்லிணக்கத்தன்மையை தோற்றியிருக்கிறார்கள். நீங்கள் இந்த நல்லிணக்கத்தன்மையை இந்த இவ்வளவு காலம் கொண்டு வந்திருக்கிறீர்கள். கொண்டு வர வேண்டாம். வாயாலே நீங்கள் இப்பொழுதும் வடக்கு கிழக்கு தான் பேசுகின்றீர்கள். தமிழ் மக்களுடைய பேரை கொஞ்சம் தமிழர் என்ற பேரை கூட வச்சிருக்கிறீர்கள். இதுதான் மிக முக்கியமான முடியும். அதே நேரத்திலே பார்த்தீர்களா இருந்தால் என்ன இந்த ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச், அதாவது மனித உரிமை கண்காணிப்பகம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் அதேபோல யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வரும் இராணுவ மயமாக்கல் நடவடிக்கைகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த முன்னாள் பெண் போராளிகள் மீண்டும் பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய அச்சுறுத்தலை தோற்றுவித்துள்ளது. உண்மையையும் சர்வதேச நீதியையும் கூறி பல வருடங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மார் மற்றும் மனைவிமார் உட்பட்ட பெண்கள் அச்சுறுத்தலுக்கும் மீறல்களுக்கும் பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கும் மேம்படுத்தி வருகின்றனர். இலங்கையில் குற்றவாளிகள் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு தொடர்வதன் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழர்கள் உள்ளக நீதி பொறுமுறையில் நம்பிக்கை இழந்திருப்பதுடன் அந்நீதியை வேறு இடங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதே போன்று சர்வதேச குற்றங்களில் ஈடுபட்ட இலங்கையை விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு சகல வடிவங்களுமான நீதி அதிகார வரம்பிலே பயன்படுத்த வேண்டிய அவசியம் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இவ்வாறான ஒரு பின்னணியில் குற்றமிழைத்தோருக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கும் வாய்ப்பளிக்கக்கூடிய ஆதாரங்களை திரட்டுகின்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் இலங்கை பொறுப்புக்கூறல் செயற்திட்டம் மாத்திரமே தற்போது எஞ்சி இருக்கின்ற ஒரே ஒரு வழி. அச்செயற்திட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக் கூட்டத்தில் தொடரில் புதுப்பிக்கப்படுவதுடன் அதனை இலங்கை அரசாங்கம் ஆதரிக்க வேண்டும். இசைப்பிரியா போன்ற பெண்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட தாய்மார் உள்ளடங்களாக பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கான நீதியை செயற்திட்டம் தொடர வேண்டிய மிக அவசியம் என்று கூறியிருக்கின்றது. இதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயற்படுவீர்களா? ஐக்கிய நாடு சபையிலே இதற்கு ஆதரவாக செயற்பட்டு பிரித்தானிய தமிழர் பேரவை கூட பல நேரங்களில் இந்த இன அழிப்புக்கு உள்ளானவர்களை தங்களுடைய சாட்சியங்களை பதிவு செய்யும்படி வேண்டுகோள் விடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதை அவர்கள் மேலும் மக்கள் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. விதமாக அதை மக்கள் செய்ய வேண்டியது என்பதெல்லாம் அவர்கள் மக்களோடு சென்று அதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் இந்த விடயத்தில் கொடுக்கின்ற ஆதரவு முக்கியமானதுதான். ஆனால் அதனை தாயகத்தில் இருந்து எப்படி இணைப்பது என்பது பற்றி நீங்கள் மக்களுடன் செயற்பட வேண்டிய தேவை, புலத்திலே வாழ்ந்துகின்ற கொண்டிருக்கிற மக்களுடன் செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. எதுக்காக சொல்கின்றோம் என்றால், எல்லோரும் நாங்கள் ஆதரவு தெரிவிக்கலாம், ஆசி தெரிவிக்கலாம், எல்லாம் தெரிவிக்கலாம். ஆனால் அது நடைமுறைப்படுத்துகின்ற அந்த வலிமை அது மக்களுடைய கையிலே இருக்கின்றது. குறிப்பாக பார்க்க போனால் அமெரிக்காவில் இருந்து பேசிய ஜான் டேவிஸ் அவர்கள் பேசுகின்ற பொழுது மிக தெளிவாக கூறினார். தமிழர் இனப்படுகொலையின் பொழுது இடம்பெற்ற அட்டூழியங்கள் மீண்டும் இடம்பெறாத உறுதி செய்ய வேண்டும். மிக மோசமான துன்பத்தின் மத்தியில் தமிழ் சமூகம் வெளிப்படுத்திய மீளெழுச்சி தன்மை, நீதிக்கான அவர்களின் உறுதிப்பாடு, அசைக்க முடியாத உணர்வு ஆகியவற்றுக்கான வெளிப்பாடு, இதனை உறுதிப்படுத்த வேண்டும் கூறியிருக்கின்றார். இதனைத்தானே நீங்கள் 2015 உறுதிப்படுத்த தவறினீர்கள். நீங்கள் ஐக்கிய நாடு சபையினுடைய வழிகாட்டலுக்கும் அனைத்து நாடுகளுடைய வழிகாட்டலுக்கும் பின்னணியில் சென்று அமெரிக்காவினுடைய பிரித்தானியாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்ற அந்த விடயத்தை தானே நீங்கள் செய்ய தவறினீர்கள். இதைத்தான் சொல்கின்றோம். இப்பொழுது அருஸ் மிக தெளிவாக கூறினார். அதாவது உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளுமே நாடுகள், உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுமே மக்கள். ஆப்பிரிக்கா நாட்டில், ஆஸ்திரேலியா நாட்டில், அமெரிக்காவில், ஆசியாவில், ஐரோப்பாவில் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே உங்களுக்கு பிரச்சனையை தெரிந்திருக்க வேண்டும். அதிக தூரம் போக வேண்டாம். இந்திய துணைக்கண்டத்துக்குள் எங்களுடைய பிரச்சனை நேபாளத்திலேயோ அல்லது பூட்டான்லேயோ அல்லது பங்களாதேஷ்லேயோ அல்லது மாலத்தீவுலேயோ இந்த அளவுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்திய அரசுக்குள்ளேயே தமிழ்நாடு தவிர்ந்த
மத்திய மாநிலங்களில் எந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய பிரச்சனைகள் முன்னெடுத்திருக்கு. தமிழர்களுக்குள் இன உணர்வு இருந்து தமிழகத்தில் ஏதாவது குரல் எழுப்பினாலும் கூட தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்துக்குள் இருக்கின்ற ஒரு மாநிலம். ஆனால் அந்த மாநிலத்துக்கு ஏனைய மாநிலங்கள் ஆதரவு கொடுத்தால்தான் அந்த மாநிலம் கொண்டு வருவது. ஜெயலலிதா காலத்திலே மிக தெளிவாக செய்தார். அதாவது இலங்கையினுடைய அரசை ஒரு ஒரு முறிவடைந்த அரசு என்று கூட பிரகடனப்படுத்தினார். எல்லாம் செய்தார்கள். சட்டசபை கூட தீர்மானங்கள் நிறைவேற்றினார். ஆனால் எதுவுமே செய்ய முடியாம போனது. எதற்காக? நாங்கள் மத்திய மாநிலங்கள் இருக்கின்ற மக்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சனையை முன்னெடுத்திருக்கின்றோம். இதுக்காக தான் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், சானான்னு சொல்லி சவுத் ஏசியன் நியூஸ் ஏஜென்சி தேவையாக இருக்கின்றது என்று. தெற்காசிய செய்தி கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டால் தான் தெற்காசிய மக்கள் ஒருவர் தங்களுடைய உண்மை நிலைகளை எடுத்துரைத்து அதற்கான எதிர்காலத்தை உருவாக்கலாம். இந்த இடத்தில் தான் ஊடகத்தினுடைய தன்மை திரும்பவும் பெறுகின்றது. இந்த தெற்காசிய அளவிலான இன்றைக்கு குளோபல் சவுத் என்பதை பற்றி இந்தியா பேசியது, அது நல்ல விடயம். ஆனால் குளோபல் சவுத்தை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அந்த குளோபல் சவுத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் சமத்துவமாக மதிக்கின்றீர்களா? ஒவ்வொரு மக்களுக்கான அந்த தன்னாட்சி உரிமையுடன் அவர்கள் வாழ்வதற்கான அந்த துணையாக நீங்கள் மாறுவீர்கள். அப்படி இந்திய அரசு மாறுமாக இருந்தால் இப்ப இந்தியாவிடத்திலே உறவாட வேண்டிய தேவை இருக்கின்றதான். இந்தியாவை யாருமே புறக்கணிக்க சொல்லவில்லை. இந்தியா அந்த பிராந்தியத்தினுடைய பிராந்திய மேலாண்மை என்பது வெளிப்படையான உண்மை, அதை யாருமே மறக்க முடியாது. ஆனால் அந்த பிராந்திய மேலாண்மையுடனும் நீங்கள் உங்களுடைய தனித்துவத்துடன் செயற்படாமல் உங்களுடைய குறைகளை தீருங்கள். இதுவரையும் நீங்கள் யார் இந்திய அரசாங்கத்துக்கு உங்கள் சார்பாக இதுதான் எங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு என்று கூறியிருக்கிறீர்கள்? அரசியல்வாதிகள் கூறியிருக்கின்றீர்களா? இல்லவே இல்லை. இல்ல இந்தியாவுடன் செயல்படுகின்ற அமைப்புகள் அல்லது சங்கங்கள் யாராவது இந்தியாவிடத்தில் இதுதான் எங்களுக்கான அரசியல் தீர்வு அவர்களிடத்தில் கேட்டிருக்கிறீர்களா? கடிதம் எழுதி அனுப்பி இருக்கிறார்கள் தானே. கடிதம் எழுதி அனுப்பினாலும் அரசியல் தீர்வை கடிதம் எழுதி அனுப்ப இல்லை. நாங்க உங்களை சந்திக்க வேணும். உங்களோட கூடித்தனிக்க வேண்டிய பிரச்சனையா இருக்கிறது. இங்க ஐரோப்பிய பாராளுமன்றத்திலும் ஐக்கிய நாடு சபையிலும் அமெரிக்காவிலும் நாங்கள் உங்களை பக்கத்துல இருந்து சாப்பிட்டு படம் எடுக்கிறது போல உங்களை பக்கத்துல படம் எடுக்க வேண்டும் எழுதி அனுப்பின கடிதம். அது இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் எழுதி அனுப்பினாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் எழுதி அனுப்பினாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் தெரியாத விடயம் என்னவென்றால் அவர்கள் உங்களிடத்தில் வருவதாக இருந்தால் உங்களுடைய மக்களை எவ்வளவுக்கு பலப்படுத்தினீர்கள். தமிழீழ மேம்பாட்டு பேரவையை எதற்காக தலைவர் உருவாக்கினார்? அந்த தமிழீழ மேம்பாட்டு பேரவைக்கு பொறுப்பாக இருந்தவர்களே எந்தெந்த இடத்தில் மக்களுடைய மனித வலி இருக்கின்றது, எந்தெந்த இடத்தில் இயற்கை வளம் இருக்கின்றது, எந்தெந்த இடத்தில் மூலதனம் இருக்கின்றது அறிந்தவர்கள், பல காலம் மண்ணோடைய மண்ணாக வாழ்ந்தவர்கள், அதை முன்னெடுக்காமல் அந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற தன்மையை நீங்கள் செய்யாமல் எதற்காக அதை மறந்து போயிருக்கின்றீர்கள்? நீங்கள் வளர்ந்து வந்தது ஒன்று, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றது வேறொன்று. உங்களுக்கு தெரியாத விஷயத்தில் போய் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் அறியாத விஷயத்தில் போய் செய்திருக்கின்றீர்கள். ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனால் அந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு போனதுதான் உங்களுடைய அனுபவம் என்று அல்ல. அந்த பேச்சுவார்த்தையை உருவாக்கியது அப்பொழுது எங்களுக்கு இருந்த பொருளாதாரத்திலே நாங்கள் ஏற்படுத்திய அந்த அழுத்தம் தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் பேசுவதற்கான நிலையும் அனைத்து நாடுகள் பேசுவதற்கான நிலையும் கூட தோற்றுவித்தது. அது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தான் எங்களை விட கூடுதலாக தெரியும் அங்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மண்ணிலே எந்தெந்த வளம் இருந்தது என்று. அந்த தமிழ்களை உட்கட்டுமானம் என்ற நூல் வெளியிடப்பட்ட பொழுது நீங்கள் எல்லாரும் நின்று வெளியிட்டீர்கள். ஆனால் அதை எத்தனை தூரத்துக்கு நீங்கள் இந்த அனைத்துலக தூதுவர்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கின்றீர்கள்? உங்களுடைய மண்ணினுடைய வளம் எங்கு பேசப்பட்டிருக்கின்றது? எங்களுடைய மனிதர்களுடைய தேவை எங்கு பேசப்பட்டிருக்கின்றது? ஆகவே என்ன சொல்கின்றோம் என்றால் அதுதான் அரசு திரும்ப திரும்ப கூறுகின்றார், எல்லா நாடுகளும் மனிதர், அதை முதல் ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா அரசுகளும் அரசு. ஆகவே எல்லா மக்களும் எல்லா அரசுகளும், சீனா உட்பட, சீனாவுக்கு எங்களுக்கும் இடையில் கூட அந்த பண்பாட்டு தொடர்பு இருக்கின்றது. அதுக்காக சீனா இந்தியாவுக்கு எதிராக செயற்பாடுகள் சீனாவுக்கு ஆதரவாக போச்சு யாரும் சொல்லவில்லை. இந்தியா எங்களுடன் இருக்கின்ற அயல் நாடு முறையில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு கொடுக்கிற விடயங்கள் நாங்கள் இந்தியாவுக்கு தான் ஆதரவாக இருப்போம். அது வெளிப்படையான உண்மை. அது அவர்களுடைய பிரச்சனை. இன்றைக்கு தெளிவாக சொன்னார் அனுரகுமார திசுநாயக்கருடைய குரதளவில் பேச்சாளர் தெளிவாக சொன்னார், பாகிஸ்தான் இந்திய பிரச்சனையில் இரு நாடுகள் உங்களுக்கு தேவை, நாங்கள் இந்த பிரச்சனையை தலையிடவே மாட்டோம், அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளட்டும். அந்த நிலைப்பாட்டுடன் நீங்கள் இருங்கள். நாங்கள் சீனாவோட போய் சாடுறோம்ன்றக்கா இந்தியாவுக்கு எதிராக மாறுறோம்ன்றோ, இல்லை இந்தியாவோட போய் சாடுறோம்ன்றக்கா சீனாவுக்கு எதிராக மாறுறோம்ன்றோ, அந்த மாதிரியாக அழைக்கப்படுறது, அந்த மாதிரியாக செயற்படுற தன்மைகள் நிறுத்துங்கள். நீங்கள் இந்தியாவுடன் இந்தியாவினுடைய உண்மைக்கும் நீதிக்குமான தேவைகள் அவர்களுடன் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே மாதிரி சீனாவினுடைய உண்மைக்கும் நீதிக்குமான தேவைகள் அவர்களுடன் நிற்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. அதே மாதிரியான செயற்பாட்டில் செயற்பட்டால் தான் இது சாத்தியமாகும். இதை செய்வதற்கான ஊடக பலம் இல்லாமல் இருக்கின்றது. நேற்றைய தினத்திலே தெற்காசிய
ஊடகவியலாளர்களை ஒரு இடத்தில் சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்ச பொழுது தெற்காசிய ஊடகவியலாளர்கள் எல்லோரிடத்திலுமே இருக்கிற பொதுவான கருத்து என்று சொன்னால், இந்த தெற்காசியாவுக்கான பொது கருத்துக்கோளத்தை உருவாக்குற ஊடக பலம் இல்லாமல் இருக்கிறது. அரசாங்கங்கள் ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றது, அல்லது பணம் படைத்தவர்கள் ஊடகங்களை நடத்தி கொண்டிருக்கு. அப்படித்தான் இங்க இருக்கின்ற அரசியல் கட்சிகளை சார்ந்து நிற்பவர்களும் கூட தங்களுடைய பணம் படைத்தவர்கள் அந்த பின்னணியில் செயற்படுகின்றீர்களே தவிர, அந்த பின்னணியிலே நீங்கள் எல்லாத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றீர்களே தவிர மக்கள் சார்ந்ததாக இல்லை. தயவு செய்து மக்கள் என்ற அந்த அடிப்படைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நாளைய தினத்தில் எல்லா இடத்திலும் பெருந்தொகையாக மக்கள் திரண்டு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை கொண்டாட வேண்டும் என்பது வரலாற்று கடமை, அதை யாரையும் மறுக்கவில்லை. ஆனால் அதன் பின்னர் அது ஒரு நாள் கூத்துக்கு மீசி வைத்த கதையாக முடியாமல் அதிலே எடுக்கப்படுற தீர்மானங்கள் அடுத்த வருடம் வரை எவ்விதம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை முதல் கூற வேண்டும். அடுத்த வருடத்தில் இது எவ்வளவு தூரத்துக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற மீளாய்வை செய்ய வேண்டும். அவ்விதமாக செய்தால்தான் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கலாம். அதனால தான் அன்றைக்கு ILC-யினுடைய உயிரோடை தமிழுடைய அந்த 15வது ஆண்டிலே நாங்கள் இலக்கு நோக்கி தேசமாக எழுவோம், இலக்கினை வெல்வோம் என்ற கருத்தை முன்வைத்தார்கள். ஆகவே இலக்கு நோக்கி எழுவதில் எங்களுக்கு அரசியல் பிரச்சனைகள் வேண்டாம். இப்பொழுது தமிழரசு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய முன்னணி ஒன்றிணைகிறது என்றால் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் ஏற்படுத்திய குரல் தான் அதுக்கு காரணம். ஆனால் அந்த குரலை ஏற்படுத்திய ஊடகவியலாளரை நீங்கள் தாக்க போறீர்கள். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் எச்சரிக்கையை தான் சொன்னார்கள். நீங்கள் இந்த விடயத்தில் சரியாக செயற்படாவிட்டீர்களா இருந்தால் ஆபத்து வரும். அதை நாங்கள் முந்தில் சொன்னபோது நீங்கள் செயல்படாம விட்டனால்தான் அன்றகுமார் திஸ்நாயக்க பார்லமெண்ட் ஆசனங்களை வெல்லக்கூடியதாக இருந்தது. எச்சரிக்கை தான் கூறுகிறோம். இப்பொழுதுதான் கூறுகின்றோம். இப்பொழுது கூட அரசு கூறினார். இப்பொழுது ஒவ்வொருவரும் செய்கின்ற நல்ல விஷயங்களை பாராட்டுகிறோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு எச்சரிக்கையும் கூறுகின்றோம். நீங்கள் தனியே ஒரு சில வட்டங்களுக்கு மட்டும் நின்று விடாதீர்கள். அந்த ஒரு சில வட்டங்களால் அந்த ஒரு சில வட்டங்களே இந்த உலகளாவிய நிலையிலே இந்த ஒன்று சார்ந்து செயல்படுகின்றது, ஒன்று மாறுகின்றது. இன்றைக்கு எல்லாமே தலைகளாக போற நிலையில் இருக்குது. உலக அரசியல் பொருளாதாரம் பலப்படுத்த வேண்டிய நிலை இருக்குது. ஆகவே தயவு செய்து ஊடகவியலாளர் குறை செல்வதை அல்லது இது ஜனநாயக துக்கூடாக நடைபெறுகின்ற போராட்டம் தற்பொழுது அதிலே ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்வார்கள், பல்வேறு விதமான செயற்பாடுகளை செய்வார்கள். அதை நீங்கள் திறனாய்வு செய்யுங்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருவர் தாக்குவதை, அதுவும் குறிப்பாக சிரியா இல்ல மன்னிக்கவும் இந்த ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் கூறினார்கள், நாங்கள் ரஷ்யாவோட எல்லையில் வாழ்பவர்கள், ஆகவே நாங்கள் ரஷ்யாவுடன் பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை. நீங்கள் எங்களை பற்றிய விமர்சனங்களை முன்வையுங்கள், ஆனால் உங்களுடைய சொல்லாடலில் கவனமாயிருங்கள். இந்த ஏமாற்றுறது, துரோகம், கையை விட்டுட்டான், அது இதுன்ற அந்த கதையில விடுங்க. அரசாங்கம் உட்பட இந்த வாய்ச்சவாடால ஒன்றுமே செய்ய முடியாது. தயவு செய்து ஒவ்வொருவரையும் உண்மையான முறையில் விமர்சியுங்கள். தவறு செய்திருந்தால் தவறை சுட்டி காட்டுங்கள், தவறுக்கான காரணத்தை சொல்லுங்கள், அந்த காரணத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள். அது எந்த விதமான யாருமே அதை குறை சொல்ல போவதில்லை. இந்த மாதிரியான ஒரு உலகத்தை உருவாக்கினால்தான் இந்த முள்ளிவாய்க்கால் 16வது ஆண்டுக்குள் கால் வைக்கின்ற இந்த நேரத்திலாவது அந்த முள்ளிவாய்க்காலுக்கான தண்டனை நீதியையும் பரிகார நீதியையும் பெறக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் இந்த ஆசிரியர் கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் கூறிய அந்த ஊடகம் தொடர்பாக கூடும் பொழுது மர்டாக் எம்பையர் பாருங்கள் எவ்வளவு தாக்கத்தை உலகம் பூராவும் ஏற்படுத்துகின்றது. அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதை கூட எத்தனையோ தடவைகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அரசாங்கம் எவ்வாறு அந்த ஸ்டோரி லைன் எப்படி போக வேண்டுமோ அதைத்தான் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து செயற்படுகிறார்கள். அஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முக்கியமாக கருத்தை சொன்னார். உண்மைக்கு அரசு அஞ்சுகிறது என்பது யதார்த்தமாகும். உண்மையின் ஊடாக மாத்திரமே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவது முன்னைய அரசாங்கங்களை போன்று உங்களது அரசாங்கம் அதை தொடர்ந்து நிராகரித்து வருகிறது என்று கூறினார். அப்ப உண்மைக்கு அஞ்சக்கூடாது என்கின்ற உண்மையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் கூறவில்லை. உண்மைகள் பேசப்படும் பொழுது அஞ்சாதீர்கள். உண்மைகள் பேசப்படும் பொழுதுதான் அந்த உண்மைகளை உங்களை பலப்படுத்தும் என்பதை இந்த தமிழ் தேசிய பேரவையினுடைய மிக முக்கியமாக அதை நெறிப்படுத்துகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை கூறியிருக்கிறார். உண்மைக்கு அஞ்சாதீர்கள். நாங்கள் கூட எங்களை அறியாமல் சில வேளைகள் சில பிரச்சனைகளை செய்யலாம், இல்லை என்று சொல்லவில்லை. அது உண்மையை வெளிப்படுத்துங்கள். ஆனா உண்மைக்கு அஞ்ச தொடங்கினீர்களோ அவ்வளவும் தான். பொய்மைதான் அங்கு அரசு வச்சும் பொய்மை அரசு வச்சுற இடத்துல எந்த ஒரு தீர்வு ஏற்படாது என்பதுதான் வெளிப்படையான உண்மை. அதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். நல்லதை செய்யும் பொழுது இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கூட நாங்கள் எவ்வளவு பாராட்டுகளை கொடுத்திருந்தோம் அரசியல்வாதிகளை. அவர்கள் அந்த பாதையில் பயணிப்பார்களாக என்றால் நாங்கள் தலையில் தூக்கி வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த வெளிநாட்டு உதவி என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தாமல், உங்களுடைய அறிவியலை பயன்படுத்தாமல், உங்களுடைய தொழில்நுட்பத்தை பலப்படுத்தாமல் கடைசி மட்டும் கிடைக்காது.
மக்களுக்காக செயல்படுங்கள், உண்மைத்தன்மையோடு செயல்படுங்கள். நிச்சயமாக ஊடகங்கள் மட்டுமில்ல, மக்கள் உங்களை வரவேற்பார்கள், உங்களை கைகூப்பி வணங்குவார்கள். அரசு அனுரகுமார் திசாநாயக்கா தொடர்பாக கூறும்போது ஒரு இலங்கையர் என்றதை மீண்டும் நீங்கள் இங்கே சுட்டிக்காட்டும் பொழுது, இனி அனுரகுமார் திசாநாயக்கா தங்களுடைய ஜேவிபியினுடைய 60 ஆண்டு நினைவு கூறும் பொழுது கூறிய விடயத்தை கூறும் பொழுது, புதிய ஆரம்பமாக நாங்கள் எடுக்க முடியாது என்று கூறுவதை பார்த்தால், அந்த நாட்டில் ஒரு நாடு ஒரு சட்டமாக பார்க்கப்படுகின்றதா, அல்லது இவர்களுடைய அணுகுமுறையில் தமிழர்களை வேறு விதத்தில் கையாள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா, அல்லது தமிழர்களுக்கு ஒரு சட்டம், சிங்களவர்களுக்கு ஒரு சட்டமா? தமிழர்களுக்கு ஒரு சட்டம், சிங்களவர்களுக்கு ஒரு சட்டம். உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், தென்னிலங்கை அரசியல்வாதிகள் வடக்கு கிழக்குக்கு தாயகத்துக்கு விஜயம் செய்யும் போதும் அல்லது அது தொடர்பாக கருத்து கூறும் போதும் நீங்கள் அவர்களுடைய பாடி லாங்குவேஜோ அல்லது கருத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு நாட்டை பற்றி கதைப்பது போலதான் அவர்களுடைய உள்ளுணர்வு தெரிகின்றது. அப்படி என்றால் ஒரு நாடாக இன மத மொழி பேதம் என்று எவ்வாறு கொண்டு வர முடியும் அந்த நாட்டை? அதுதான், அவர்கள் அதை நடிக்கிறார்களே தவிர உண்மையில் இது அவர்களுக்குள்ளுக்கே அது தெரிகிறது. தாங்கள் இன்னொரு நாட்டை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றோம் என்றதை அதை மடை மாற்றுவதற்காக சொல்லப்படுகின்ற காரணங்கள் தான் இதையே தவிர இதில் ஒரு இலங்கையர்கள் என்று இல்லை. சட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் நில ஆக்கிரமிப்போ அதாவது ஒரு காணியை அரசு ஆக்கிரமிக்கிறது, அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனநாயக அரசு என்று சொல்கின்ற அரசு ஒரு மக்களிட காணியை சட்டவிரோதமாக அபகரிக்கிறது. அது எங்கென்றால் தமிழர் பகுதியில் தான் இடம்பெறுது. இப்ப மோடி அரசு எவ்வாறு காஷ்மீரின் நில அதிகாரத்தை நீக்கினாரோ அதே போன்றுதான் ஒரு அதிகாரத்தை கொடுப்பதற்கு கூட, கிராம மட்டத்தில் கிடக்கின்ற அதிகாரத்தை கூட கொடுப்பதற்கு இந்த இலங்கை அரசு விரும்பவில்லை என்பதற்காகத்தான் தங்கள் ஆட்சியை அங்கு கொண்டு வர வேண்டும் என்று நிற்கிறார்கள். ஒரு கோஆபரேட்டிவ் ஷாப் கூட தமிழரின் கையில் இருக்கக்கூடாது என்பதை இந்த அரசு விரும்புகிறது என்பதுதான் வெளிப்படையானது உண்மை. அவர் ஒன்றை கூறுகிறார், எங்கள் கட்சி இல்லாமல் வேறு கட்சி வந்தால் உங்களுக்கு நிதி கிடைக்காது என்று சொல்லி. ஓகே, உங்கள்கிட்ட யார் நிதி கேட்டது? பிரிச்சு விடுங்க. எங்கள்கிட்ட எல்லா வளமும் இருக்கு. எங்கள்கிட்ட நிதி பலம் இருக்கிறது, அறிவு பலம் இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்களையும் இணைத்தம் என்று சொன்னால் ஆட்பலம் இருக்கின்றது. எல்லாம் எங்களிடம் இருக்கின்றது. உங்களுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. உங்கள் நிதியை வேண்டுமென்றாக நீங்கள் எங்கள் பிரச்சனையை தலையிடாமல் உங்கள் சிங்கள தேசத்தையே நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தாலே போதும், எங்களை விட்டு விடுங்கள். நாங்கள் விட்டு அதைத்தானே நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு போட் சால்ச்சாத்தான் நிதி தரணும் என்று யார் உங்கள்கிட்ட அழுது நிதியை கொண்டு வாருங்கள். நீங்கள் எங்களை ஆக்கிரமிப்பதில் இருந்து, எங்கள் பகுதியிலிருந்து இராணுவத்தை விலக்குங்கள், எங்களை சுதந்திரமாக இயங்க விடுங்கள். தாய்வானை பாருங்கள். தாய்வான் ஒரு நாடா? இல்லை, தாய்வான் சீனான்ற ஒரு மாநிலம். ஆனால் ஆம்ஸை கூட அவங்க ஃபாரின் பாலிசி இருக்கின்றது, நிதி கொள்கை இருக்கின்றது, வெளிவிகார கொள்கை இருக்கின்றது. ஆயுதங்களை கூட அமெரிக்காவிடம் வந்து வாங்குகிறார். சைனாவுக்கு சவாலாக நிற்கிறார். இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் சட்டத்தின் அடிப்படையில் அது சீனா என்றுதான் கூறப்படுகிறது. ஜேவிபி தடுமாறுகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். ஜேவிபி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் நிற்கின்றது. இந்த குழப்பத்தை ஏதாவது ஒரு ஏமாற்றுத்தனத்தின் மூலம் இதிலிருந்து தப்பி பிழைக்கலாமா என்று யோசிக்கிறது. என்றால் இப்ப எல்லா இடங்களிலும் பெரிய பெரிய பிரச்சனை தான். இப்ப லிபியா அரசு கூட கவலை போகிறது. அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலகட்டம் மிகவும் ஒரு பாதகமான காலகட்டம். அப்ப இதை இவர்கள் சமாளித்து கொண்டு போவதற்கு இப்ப இவர்களுக்கும் இப்போது இனவாதம் தான் தேவையாக இருக்கின்றது. ஆனால் அது சிங்கள மக்கள் மத்தியில் பெருசாக ஈடுபடவில்லை என்பதை உள்ளூராட்சி தேர்தல் காட்டிவிட்டது. இனி மெல்ல மெல்ல போராட்டங்கள் ஆரம்பிக்கும். இப்ப இந்தியாவின் பொருளாதாரமும் தடுக்க போகிறது இந்த பாகிஸ்தான் இந்தியா போருடன். அப்ப இனி பிராந்திய நாடுகளும் தங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தான் முடியும். இப்ப மூடி என்ற அமைப்பு, மூடி என்ற ரேட்டிங் ஏஜென்சி அமெரிக்காவின் தரத்தை AAA AA1 குறைச்சு விட்டது. 1915 ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு பிரெஸ்டீஜ் இதென்று சொல்லுவாங்க, AAA கோல்டன் இதென்று, அதையே புடுங்கி விட்டாங்கள் என்றால் பெரியண்ணாவுக்கே பிரச்சனை. அப்ப இனி மிச்ச பேருண்ட பாடு அம்போதா. அப்ப இது ஆனால் இந்த நேரத்தில் தமிழர்களை ஒன்றை யோசிக்கிறேன், இலங்கையை காப்பாற்றுறன், பொருளாதாரத்துல உயர்த்துறன், நிமித்துறன், வளைக்கிறன் என்று நீங்கள் போகாம எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குங்கிற பிரச்சனை. இப்ப நேற்று இந்திய பிரதமர் ஒரு விசேட கூட்டத்தை கூட்டியிருந்தார்.
இந்திய பிரதமர் ட்விட்டர்ல இருக்குது. நான் போய் பார்த்தேன். என்ன கூட்டம் என்று பார்த்தால் எல்லாரும் மீன்பிடித்துறையை நவீனமயப்படுத்த போறாங்களா, அதுக்குரிய நவீனமயப்படுத்தி அதை எக்ஸ்போர்ட். 1983 ஆண்டு எப்ப போர் ஆரம்பிச்சதோ, போர் விரிவாக்கம் அடைஞ்சதோ, அதற்கு பிறகுதான் இந்தியாண்ட மீன்பிடித்துறை 59% அதிகரிச்சது. சவுத் கொரியா, ஜப்பான், சவுத் கொரியா, யூரோப் என்று சொல்லி இறாலுகள் மீன்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்தாங்க. அது இல்லாம என்னென்றா தமிழர் அந்த கடலுக்கு போகலாது, சிங்கள கடற்படையால அள்ளிக்கொண்டு போனது. இப்ப திருப்ப வாராங்க. அப்ப இப்படி பல பிரச்சனை இருக்கிற மக்களை நேற்று நாடு கடந்த தமிழக அரசு ஒரு இந்த இப்ப இருக்கிற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வாரத்தையொட்டி பல அமைப்புகள் கூட்டங்களை வைப்பதுண்டு. அப்போ நாடு கடந்த தமிழக அரசு ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தது. அதில் பேராசிரியர் அலெக்ஸ் கிரீன் அவர் ஒரு சட்டத்துறை பேராசிரியர். அவர் எங்கட தாயகத்தின் விடுதலையில் என்னென்ன தடை கேட்களுக்கு எவ்வாறு அதை செய்யலாம் என்ற தொடர்பாக நல்ல விளக்கத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அதுல ஒன்றை கூறினார், நான் சுருக்கமா சொல்லுவேன். ஒன்றை கூறினார், நீங்கள் புலம்பெயர் தேசத்துல எப்படித்தான் நீங்கள் என்ன செய்தாலும் தாயகத்தில ஒரு நிலம் இருந்து தாயக மக்களின் அங்கீகரித்தால் தான் அந்த ரெஃபரண்டமே செல்லுபடியாகும். அப்ப இந்த மீன்பிடித்துறையில் நான் ஏன் கொள்கிறேன் என்றால், அங்கு வளங்களை உருவாக்கி நீங்கள் அந்த மக்களை வாழ வையுங்கள். அதுதான் முக்கியமா. அரசு சொன்னது மிக முக்கியம். என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஸ்வீடன்ல இலங்கை பிரச்சினை ஆய்வு மற்றும் கூட்டு உருவாக்கல் மூலம் ஒருமித்த கருத்தை உருவாக்கல் என்ற மைய பொருளை வைத்து ஸ்டாக்ஹாம் ஃபோரம் ஆன் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தியது. அதில் IMF, வேர்ல்ட் பேங்க் உட்பட உலகத்தினுடைய பல தலைவர்கள் கூட, பல பிரதிநிதிகள் கூட கலந்து கொண்டார்கள். அதுல சாணக்கியன் கூறியிருக்கின்றார், ஈரான், மற்ற சிரியா, மியான்மர், ரஷ்யா, இஸ்ரேலிய, உக்ரைன், பலஸ்தீன பிரச்சனைகள் முதன்மை பெற்ற காரணத்தினால ஈழத்தமிழர்களை பற்றி இப்ப யாருமே நீங்கள் கவனத்தில் எடுக்கவில்லை. அதால சர்வதேச உலகம் அதை கவனத்தில் எடுக்காத காரணத்தினால் இப்பொழுது அங்கு நீதி என்பது மறுக்கப்பட்டு கொண்டே போகின்றது ஒரு நல்ல விடயத்தை கூறினார். ஆனால் இது எல்லாரும் அரசு கூறியதிலும் அதுதான் பேசப்பட வேண்டிய ஒன்றா இருக்குது. எல்லாரும் நாங்கள் அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சொந்த மண்ணை சார்ந்தவர் என்ற உரிமை பற்றி பேசுகிறார்கள். நீங்கள் இப்ப உதாரணமாக உள்ளக தன்னாட்சி உரிமைக்குள் நாங்கள் பிரச்சனையை தீர்க்கலாம் நீங்கள் சொல்லுகிற வரை எந்த ஒரு நாடோ எந்த ஒரு சர்வதேச அமைப்போ இலங்கையில் தலையிட முடியாது. அப்படி தலையிட்டால் அது ஐக்கிய சபைக்கு எதிரான உண்டு. அப்ப நீங்கள் வெளியக தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள நியூ ஜெர்சியிலும் அமெரிக்கா முழுவதிலும் வாழும் அமெரிக்கர்களுடன் இணைந்து இலங்கையின் இனமுதல் கொள்ளப்பட்ட அல்லது பலவந்தமாக காணாமலாக்கப்பட்ட அந்த நிகழ்வை பற்றி அவர்கள் அஞ்சலி தெரிவிக்கல தன்னாட்சியை பற்றி தான் பேசுகின்றார்கள். அப்ப நீங்கள் தயவு செய்து இறமையை பற்றியும் தன்னாட்சியை பற்றியும் நீங்கள் சட்டத்திறனிகள், உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை செய்யுங்க என்பதைத்தான் கேட்கின்றோம். நன்றி மாஸ்டர். நிச்சயமாக மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது அரசியல்வாதிகளுடைய கையில் இருக்கின்றது. சரியாக மக்களுக்காக செயல்பட்டீர்கள் மக்கள் உங்கள் பேரில் திரண்டுவார்கள். அந்த மாற்றத்தையும் ஒரு சுபிட்சத்தையும் தமிழர் தாயகத்தில் ஏற்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டு ஆக குறைந்தது உயிரோட தமிழை இன்னும் அதிக நேரத்துக்கு ஒளிபரப்பக்கூடிய ஒரு சக்தியாவது நீங்கள் அழியுங்கள். அப்படி அழித்தீர்கள் என்றால் தான் இலக்கும் உயிரோட தமிழும் சேர்ந்து மேலும் மக்களுடைய குள்ளாக ஒழிக்க முடியும் என்பதையும் தெரிவிக்க விரும்புவோம். அந்த வேண்டுகோளோடு இன்றைய நிகழ்ச்சியை கொண்டு வருவோம். இன்றைய இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்த தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் ஃபேட்டிமா மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசு அவர்களுக்கும் நன்றி கூறி தனாஞானி இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம் மாஸ்டர். நன்றி, வணக்கம் அரசு அவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.